வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஊடக சந்திப்பை புறக்கணித்து வெளியேறிய டெலோ முக்கியஸ்தர். வடக்கில் சுவீகரிக்கப்படும் தமிழர் காணி சுமந்திரனின் அதிரடி நடவடிக்கை. நூலிலையில் உயிர் தப்பிய புடின் வெளியான அதிர்ச்சி தகவல். வடக்கு மாகாணத்தில் அனுர அரசாங்கத்தால் குறிவைக்கப்படும் காணிகளின் பின்னணி. தமிழரசு கட்சிக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஆதரவு உறுதி. காலநிலையில் இன்று ஏற்படவுள்ள மாற்றம். தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடன் ஜனாதிபதி சந்திப்பு. துணை மருத்துவ சேவை ஊழியர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்ட அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். வவுனியாவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாகரன் கலந்து கொள்ள மறுப்பு தெரிவித்து வெளியேறியுள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உயர்மட்ட குழு கூட்டம் நேற்றைய தினம் வவுனியாவில் இடம்பெற்றது. இதையடுத்து ஊடக சந்திப்பு இடம்பெற்ற போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பிலும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஆதரவளிப்பது தொடர்பிலும் சுமார் 3 மணி நேர கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இதன் பின்னர் ஊடக சந்திப்பு இடம்பெற்ற நிலையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் கட்சிகளின் முக்கியஸ்தர்கள் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட பொழுதிலும் டெலோவின் சார்பில் செல்வம் அடைக்கலநாதன் கலந்து கொள்ளாத பட்சத்தில் கருணாகரனை குறித்த ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அவர் மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் தொடர்ந்தும் அவரை ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ளுமாறு புளொட் தலைவர் சித்தார்த்தன் மற்றும் EPRLF தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் வலியுறுத்தியிருந்தார்கள். இருப்பினும் எடுக்கப்பட்ட முடிவுகளில் சில மாற்றங்கள் நிகழக்கூடும் எனவும், ஆகவே தான் இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ள முடியாது எனவும் கூட்ட மேசையிலிருந்து எழுந்து சென்றுள்ளார். இதன் காரணமாக கூட்ட முடிவுகள் சில வேளைகளில் மாற்றங்களை ஏற்படுத்துமா என்கின்ற ஐயப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கூட்டத்தில் புளொட் தலைவர் சித்தார்த்தன், EPRLF தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், டெலோ சார்பில் கருணாகரன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் சார்பில் செயலாளர் துளசி, சமத்துவ சார்பில் சந்திரகுமார் உட்பட உயர்மட்ட பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். வடமராட்சி கிழக்கில் காணி சுவீகரிப்பதற்கு எதிராக சட்ட ஆலோசனை முகாம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் தலைமையில் முகாம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த முகாம் நேற்றைய தினம் வெற்றிலைகேணியில் இடம்பெற்றுள்ளது. இப்படி வெளியிடப்பட்ட வர்த்தமானி இலக்கம் 2430 அரசாங்கத்தால் சுவீகரிக்கப்படவுள்ள நிலங்களை பாதுகாப்பதற்காக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முகாமில் 30 வரையான சட்டத்தரணிகளும் 15 சட்டபீட மாணவர்களும் கலந்து கொண்டுள்ளனர். அத்தோடு இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் சுகீர்தன் சயந்தன் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் கீழே கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி வர்த்தமானி பிரசுரம் ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்தின் பிரிவு 4 கீழே ஒரு வர்த்தமானி பிரசுரம் குறித்த பிரதேசம் சம்பந்தமாக செய்யப்பட்டால் அந்த திகதியிலே இருந்து 3 மாதத்துக்குள்ளே அந்த பிரதேசத்திலே யாருக்காவது சொந்தமான காணி இருந்தால் அல்லது காணிகள் மீது தங்களுக்கு உரித்து இருக்கிறது என்று அவர்கள் சொன்னால் 3 மாத காலத்துக்குள்ளே தங்களுடைய உரிமையை அவர்கள் கோர வேண்டும். அப்படி ஒருவரும் உரிமை கோராத நிலங்கள் அந்த பிரதேசத்திலே உடனடியாக அரசு உடைமையாக்கப்படும் என்று அந்த சட்டத்தின் 5ஆம் உபபிரிவு 1 சொல்லுகிறது. அதன் கீழே பிரகடனப்படுத்தல் ஒன்று கட்டாயம் செய்யப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரசுரத்திலே நான் சொன்ன மார்ச் 28ஆம் தேதியான பிரசுரத்திலே வடமாகாணத்தின் 4 மாவட்டங்களிலே எல்லாமாக ஏறத்தாழ 6000 ஏக்கர் காணிகள் வர்த்தமானியிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரதேசங்கள் கூடுதலாக கடற்கரை ஓர பிரதேசங்களாகவும் காணப்படுகிறது. இன்றைக்கு வெற்றிலைக்கேணியிலே நாங்கள் மக்கள் சந்திப்பு ஒன்று நடத்துகிறோம். மக்களுக்கான நீதி என்கின்ற சட்டத்தரணிகள் அமைப்பு இலவச சட்ட உதவி கொடுப்பதற்காக இந்த வர்த்தமானியினாலே பாதிக்கப்படுகிற மக்களை சந்திக்கிறோம். இது 2வது தடவையாக இது நடைபெறுகிறது. இந்த வடமராட்சி கிழக்கு பகுதி அனைவருக்கும் தெரிந்த வண்ணம் சுனாமியினாலே பெரிதும் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம். மக்கள் தங்களுடைய உறுதிகளை எல்லாம் இழந்து இப்பொழுது வெவ்வேறு ஸ்தாபனங்கள் வீட்டு திட்டங்கள் கொடுத்து அரசு கொடுத்திருக்கிற நிலங்களிலே வீடுகளை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே உறுதிகள் கையிலே கிடையாது. அது மட்டுமல்ல, பல தடவைகள் இடம்பெயர்வுகள் நடைபெற்றுகிறது இந்த பிரதேசங்களிலே.
பலர் வெளிநாடுகளிலே போய் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். விசேடமாக மன்னாரிலே தலைமன்னார் பகுதியிலே இருக்கிறவர்கள் இருந்து இந்தியாவிலே பல வருட காலமாக அகதிகள் என்ற அந்தஸ்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திரும்பி வர முடியாத நிலையிலெல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் எவரும் தங்களுடைய உரித்தை கோருவதற்கான ஆவணங்களை உட்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த சட்டத்திலே இந்த 3 மாத காலத்திலே யாராவது வெளிநாட்டிலே இருந்தால் அவர் பிறகு உரிமை கோர முடியும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அந்த இடைப்பட்ட காலத்திலே அரசாங்கம் அந்த நிலத்தை வேறு ஏதாவது பாவனைக்கு உட்படுத்தி விட்டால் அதனாலே எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும். அதைவிட இன்று நாங்கள் சந்திக்கிற பெரும்பாலான மக்கள் தங்களுடைய கையிலே இருக்கிற ஆவணங்களை கொண்டு வந்த நிலத்திலே காண்பித்திருக்கிறார்கள். ஒரு சிலருக்கு மட்டும்தான் அவர்களுடைய பெயர்களிலேயே உறுதிகள் இருக்கிறது. மற்றவர்கள் இந்த நீண்ட காலமாக ஒரு அசாதாரண சூழ்நிலை இருந்த காரணத்தினாலே தங்களுடைய தாப்பனாருடைய பேரிலே அல்லது பாட்டனாருடைய பேரிலே அல்லது வெளிநாட்டிலே இருக்கிற சகோதரத்துவனுடைய பேரிலே அவர்கள் உறுதிகள் வச்சிருக்கிறார்கள். பல இடத்திலே உறுதிகள் இல்லாமல் போய்விட்டது. ஆகையினாலே இந்த சூழ்நிலையிலே இந்த சட்டத்தை இப்படி அமுல்படுத்துவது மிகவும் மோசமான ஒரு பின்விளைவை ஏற்படுத்தும். 100 வருடங்களுக்கு மேலாக தங்களுடைய சொந்த காணிகளாக உபயோகிக்கப்பட்ட காணிகள் அரசுடைமையாக்கப்படும், அரச காணியாக பிரகடனப்படுத்தப்படுகிற அபாயம் எழுந்திருக்கிறது. ஆகையினால்தான் இந்த தகவல் கிடைத்த உடனேயே நாங்கள் இதனை அரசாங்கம் மீள கைவாங்க வேண்டும் என்று கோரியிருக்கிறோம். 1931ஆம் ஆண்டு ஒரு குறித்த நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட சட்டத்தை இன்றைக்கு இந்த அசாதாரண சூழ்நிலையிலே அமுல்படுத்துவதனாலே பாரிய ஒரு அநீதி இந்த மக்களுக்கு இழைக்கப்பட போகிறது. மக்களுடைய சொந்த காணிகள், தனியார் காணிகள் அரச காணிகளாக இலகுவாகவே மாற்றப்படுகிறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அரசாங்கம் இதனை மீள கைவாங்க வேண்டும். அப்படி மீள கைவாங்காவிட்டால் நாங்கள் மாபெரும் போராட்டம் ஒன்றை மக்கள் சார்பிலே நடத்துவோம் என்றும் அரசாங்கத்துக்கு ஏற்கனவே தகவல் கொடுத்திருக்கிறோம். ஆனால் அதே வேளையிலே இங்கே வாழுகிற மக்கள் தங்களுடைய நிலங்களை இழந்து விடாத வண்ணமாக தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த சட்ட உதவி சந்திப்புகளை நாங்கள் நடத்துகிறோம். இதிலே இருந்து அவர்களிடத்திலே தரவுகளை பெற்றுக்கொண்டு அவர்களிடத்தில் இருக்கிற ஆவணம் போதாது என்று நாங்கள் கருதினால் அதை நிறைவு செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சட்ட ஆலோசனையும் இலவசமாக நாங்கள் கொடுக்கிறோம். அதற்கான ஆவண தயாரிப்புகளையும் நாங்கள் செய்து கொடுப்போம். ஆகையினாலே தற்போது இந்த நிலங்களிலே வாழுகிற மக்களாவது தங்களுடைய நிலங்களை இழந்து விடாத வண்ணம் இருப்பதற்காக இந்த இலவச சட்ட ஆலோசனையும் இந்த நடவடிக்கையும் இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த பகுதியிலே வாழுகிற பிரதான மக்கள் இங்கே வந்து அந்த உதவியை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மற்ற மாவட்டங்களிலேயும் கிளிநொச்சி மாவட்டத்திலேயும் மிக குறிப்பாக மன்னார் மாவட்டத்திலேயும் முல்லைத்தீவு மாவட்டத்திலேயும் நாங்கள் அடுத்தடுத்த வாரங்களிலே இதே விதமான சட்ட உதவியை மக்களுக்கு கொடுப்போம். அதற்கான நேரம், இடம், காலம் போன்றவற்றை நாங்கள் அறிவிப்போம். ஆனால் இந்த வர்த்தமானி பிரசுரம் உடனடியாக மீள கைவாங்கப்பட வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்துக்கு நாங்கள் கொடுக்கிற கோரிக்கையாக இருக்கிறது. உக்ரைன் ட்ரோன் தாக்குதலில் இருந்து ரஷ்ய ஜனாதிபதி புடின் நூலிழையில் உயிர் தப்பியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே போர் தொடர்ந்து வருகின்ற நிலையில் அண்மையிலும் தொடர் தாக்குதல் நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 266 ட்ரோன்கள் மற்றும் 45 ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தி உக்ரைன் ரஷ்யாவை நிலைகுலைய வைத்தது. இந்த நிலையில் உக்ரைனின் ட்ரோன் தாக்குதலில் இருந்து ரஷ்ய புடின் உயிர் தப்பிய விவரம் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் மே 20ஆம் தேதி நடந்ததாக சர்வதேச ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குர்ஸ்க் பகுதிக்கு புடின் ஹெலிகாப்டரில் சென்று கொண்டிருந்த போது அதன் பாதையை நோக்கி ட்ரோன் ஒன்று வருவது கண்டறியப்பட்டுள்ளது. அதனை இடைமறித்து ரஷ்ய வான் பாதுகாப்பு படை அளித்த நிலையில் இதன் மூலம் ஹெலிகாப்டரில் இருந்த புடின் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் உள்ள காணிகள் தொடர்பாக வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் வவுனியா மாவட்டம் உள்ளடக்கப்படவில்லை. இதன்படி வடக்கு மாகாணத்தின் கரையோர பிரதேசங்களை அரசாங்கம் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க நினைப்பது தெளிவாகின்றது. தமிழ் மக்கள் மீண்டும் உரிமைக்காக போராட்டம் நடத்தினால் அவர்களுக்கு கரையோர பிரதேசங்கள் மூலமே ஆயுதங்கள் விநியோகிக்கப்படும். இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையே இந்த காணி தொடர்பான வர்த்தமானி வெளியீடு என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறியுள்ளார். எவ்வாறாயினும்
இது மக்களின் காணிகளை பறிப்பதற்கான ஒரு திட்டமே என அவர் தெரிவித்துள்ளார். செட்டிக்குளம் பிரதேச சபையில் தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆதரவு வழங்கும் என அதன் பங்காளி கட்சிகளில் ஒன்றாகிய ஜனநாயக போராளிகள் கட்சியின் செயலாளரும் ஊடக பேச்சாளருமான துளசி தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்டத்தில் செட்டிக்குளம் பிரதேச சபையை பொறுத்தவரை ஐக்கிய மக்கள் சக்தி அதிக ஆசனங்களை பெற்றுள்ளது. அங்கு ஆட்சி அமைப்பதற்காக எமது ஆதரவையும் கோரியுள்ளது. அந்த வகையில் தமிழரசு கட்சியும் அங்கு ஆசனங்களை பெற்றுள்ளமையால் செட்டிக்குளம் பிரதேச சபையில் தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கான முழுமையான ஆதரவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வழங்கும். வவுனியா மாநகர சபை அமைக்கும் விடயத்தில் சுயேட்சை குழுக்கள் மற்றும் ஏனைய வெற்றி பெற்ற கட்சிகளுடன் பேச்சுக்கள் நடத்தி வருகின்றோம். தமிழரசு கட்சி மற்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி ஆகியவற்றுடன் மேற்கொண்ட பேச்சுக்களின் அடிப்படையில் 3 கட்சிகளில் அதிக ஆசனங்கள் பெற்ற கட்சிகள் ஆட்சி அமைப்பதற்கு உதவுவது என தான் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். காலநிலையில் இன்றைய தினம் ஏற்படும் மாற்றம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. இன்று சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதேவேளை மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது சிறியளவான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு சுமார் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி மூலம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் பிரதிநிதிகளுடனான ஒன்று கூடல் நிகழ்வொன்று நேற்றைய தினம் அலரி மாளிகையில் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு மாநகர சபை, நகர சபை மற்றும் பிரதேச சபைகளுக்கு தெரிவான உறுப்பினர்கள் பங்கு பெற்றிருந்தனர். அலரி மாளிகையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முக்கிய உரையொன்றை நிகழ்த்தியிருந்தார். அத்துடன் மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டில்வின் சில்வா, வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத், உள்ளூராட்சி அலுவல்கள் அமைச்சர், மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் போன்ற அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தனர். தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் இன்று பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக துணை மருத்துவ சேவைகள் ஊழியர்கள் அறிவித்துள்ளனர். இது தொடர்பாக துணை மருத்துவ சேவைகள் ஊழியர்களின் ஒருங்கிணைந்த பொதுக்குழு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த அறிவித்தலின் பிரகாரம் துணை மருத்துவ சேவை ஊழியர்கள் தொழில் ரீதியாக பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ளனர். அவற்றுக்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவுடன் பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட போதிலும் எதுவும் வெற்றியளிக்கவில்லை. எனவே எதிர்வரும் 27ஆம் தேதிக்குள்ளாக எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத விடத்து வேறு வழியின்றி பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட நேரிடும் என்பதுடன் இலங்கை முழுவதும் உள்ள அரசாங்க மருத்துவமனைகளின் செயல்பாடுகள் முற்றிலும் ஸ்தம்பித்து விடும் என்பதையும் அறிய தருகின்றோம். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.